பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சுவாரஸ்யமாக போயின்னு இருக்குதான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புறம்போக்கை எதுக்குங்க எடுத்தீங்க, ஒன்றுமே புரியலையே, வாட்டர் மெலன் ஸ்டார் அப்படின்ற இந்த முட்டா பையனை எதுக்கு எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுனுக்கிறாங்க. ஒன்றுமே புரியலையே அப்படின்றது தாங்க அவங்களுடைய டேக்லைனு. சீசன் 9உடைய ப்ரோமோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்த ப்ரோமோ, விஜய் சேதுபதி ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போவார். வெளியே வரும்போது செக்யூரிட்டி வந்து பஞ்ச் பண்ணுவார் பில்லை. எதுக்கு பஞ்ச் பண்ணுறீங்க, தெரில சார், அவங்க சொல்கிறாங்க நான் பஞ்ச் பண்ணுறேன் சார் அப்படின்வார். செக்யூரிட்டிக்கு தெரியாத எதுக்கு பஞ்ச் பண்ணுறேன்னு. முதல்ல அவனை வேலையிலேருந்து தூக்கணும், அது வேறு கதை, அதை விடுங்க. அதுக்குள்ளே போனோன்னா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகிடும் நம்ம சென்னையில். என்ன இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சீசன் எதுக்குடா எடுத்தீங்க இந்த முட்டா பையனை அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்லைனில் வந்து போட்டு வறுத்து எடுத்துனுக்கிறாங்க. டாக்டர் திவாகர் அதுவும் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாரு பாருங்க. டாக்டர் பற்றியான அந்த மருத்துவம் சம்மந்தமான கேள்விங்களுக்கெல்லாம் அவர் வந்து கரெக்டாக பதில் சொன்னாராம். அவன் ஒரு டாக்டரே கிடையாது, ஃபிசியோதெரபிஸ்ட்டு டாக்டரா இல்லையா அப்படின்றது அது வேறு ஒரு டாப்பிக்கு. அதுக்குள்ளே போனோன்னா ரொம்ப சர்ச்சையாகிடும். ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் டாக்டருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா டாக்டருன்றது வேறு, ஃபிசியோதெரபிஸ்ட்டுன்றது வேறு. ஃபிசியோதெரபிஸ்ட்டு அவரை 100 பேரில் ஒரு 10 பேர் கூட டாக்டர் எக்ஸாம் பாஸ் பண்ண மாட்டான்னு வைங்க. அவ்வளோ முட்டா பசங்க தான் ஃபிசியோதெரபிஸ்ட் இதுக்கு போவாங்க. சரி, எதுக்கு நமக்கு இந்த டாப்பிக்லாம். இப்படி ஒரு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு 20 பேர் போயிருக்காங்க, உள்ளே போட்டு வறுத்தெடுத்துங்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாளே இவர் ஒரே சண்டையாக அங்கே போய் ஒரே கர்ண மாதிரி நடிகர் தான் சிவாஜி அரக்கன். இவர் தான் நடிப்பு என்னது கிறுக்கன் அரக்கன். அந்த டிஎம்கேவில் ஒருத்தர் பேசுவார். டிஎம்கேவுடைய மெயின் ஸ்பீக்கர் கிடையாது அவர். அவரை தான் என்ன ஞாபகம் வருது, அடங்கம் அப்படின்வார் அவர். அது ஒரு ஃப்ளோவில் சொல்லுவார் அவர், அடங்கோ அப்படின்வார். உன்னை போய் எடுத்து வச்சுக்கிறாங்களேடா அடங்கோ அப்படின்னு தான் இப்போ வெளியில் நம்ம மக்கள்லாம் பேசின்னு இருக்காங்க. ஏண்டா வேறு யாரையுமே கிடைக்கலையாடா